ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான உளுந்தங்களி. உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்து, அரிசி, கருப்பட்டி. நான் இன்றைக்கி களி பண்ணுறதுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்தை விட நீங்கள் கருப்பு உளுந்தில் களி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் உளுந்து, 1/4 கப் பச்சரிசி, 1 கப் கருப்பட்டி. ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் எடுத்து வச்சுருக்கிற உளுந்து சேர்த்துக்கலாம். தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு உளுந்து நல்லா செவந்து நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். உளுந்தை கழுவி வறுக்க வேண்டாம். அப்படி பண்ணும்போது உளுந்து சரியாக வறுபடாது. பாருங்கள், உளுந்து நல்லா செவந்துருச்சு, நல்ல ஒரு வாசனையும் வருது. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியும் நல்லா வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் நல்லா அரிசி பொரியிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ நல்லா பவுட்ரு பண்ணுறோமோ அந்தளவுக்கு களி நல்லா வரும். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். மாவை நல்லா சலித்ததுக்கப்புறமா இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் களி தேவையோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் களி மாவு மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். 1 கப் களி மாவுக்கு 1 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பதம் எதுவும் தேவையில்லை, கருப்பட்டி மட்டும் நல்லா கரைஞ்சா போதும். பாருங்கள், கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். எந்த பாத்திரத்தில் களி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் களி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் கருப்பட்டியை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா கட்டி விழாமல் இருக்கிறதுக்கு கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டையும் ஓரளவுக்கு நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதை கேஸ் ஆன் பண்ணி மிதமான சூட்டில் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குது. இதுதான் களியோட பதம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது ஒட்டவே ஒட்டாது. இதை கைப்படாமல் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா 2-3 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அல்வா மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.